இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 30 34 முடிய. இயேசு சீடர்களை அனுப்பினார். வெளியிலே ஒவ்வொரு ஊருக்கும் 2 பேராக அனுப்பினார். அவர்கள் திரும்ப வந்து இயேசுவிடம் தாங்கள் செய்தவை, கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். படகேறி பாலை நிலத்தில் உள்ள ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் செல்லுவதை மக்கள் பார்த்த உடனேயே கால்நடையாகவே அவர்களுக்கு முன் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். இயேசு அங்கு இருந்தார். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். அன்பிற்குரியவர்களே, உண்மையான வாழ்வை பெறுவதற்கு, உண்மையான அமைதியை பெறுவதற்கு, தங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் திரளாக இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவிடம்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. நமக்கு அந்த தீர்வு கிடைப்பதற்கு சற்று காலம் எடுக்கலாம். கடவுளுக்கு தெரியும் எப்பொழுது அந்த தீர்வு அங்கு வந்து சேர வேண்டும், நமக்கு வந்து சேர வேண்டும் என்று. காலம் சற்று கடந்து போனால் தளர்ந்து போகக்கூடாது. ஆனால் தீர்வு இயேசுவிடம் மட்டும் உண்டு. அதனால்தான் அவரை திரளாக ஆயிரக்கணக்கிலும் கூட மக்கள் தேடி வந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விற்கு பாதை அவர்தான். நமக்கு வாழ்வே அவர்தான். வாழ்விற்கு வருகின்ற தீர்வுகளில், வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வும் அவர்தான். நாம் இந்த வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும் பொருட்டு நாம் சினிமா துறையிலே அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அரசியல் துறையிலே அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். யூடியூப், வாட்ஸ்அப்பிலே அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். பல்வேறு தவறான பாதைகளில் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இவைகளெல்லாம் நமக்கு தீர்வை கொடுப்பது அல்ல, பிரச்சனைகளை அதிகப்படுத்துவது. அரசியலிலே கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. காரணம், நாம் எல்லா துறைகளிலும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும். எல்லா துறைகளிலும் மேம்பாடு அடைய செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சினிமா துறை அப்படி அல்ல. யூடியூப், வாட்ஸ்அப் போன்றவைகளில் கிடைக்கின்ற பல காரியங்கள் நமக்கு வாழ்வின் பாதையை காட்டுவது அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பது அல்ல, நம்மிலே இருக்கிற பிரச்சனைகளை அதிகப்படுத்துவது, நம்முடைய அமைதியின்மையை வளரச் செய்வது. ஆகையினால் தீர்வு எங்கே கிடைக்கும்? இயேசுவிடம் மட்டும்தான் கிடைக்கும். சோதித்து பார்ப்போம். பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசுவிடம் உண்டு. வாழ்விற்கும் பாதை இயேசுவாகவே இருக்கிறார். வாழ்வாகவே இயேசு இருக்கிறார். இதை உணர்ந்து அனைத்திலும் அவரை தேட ஆரம்பித்தால் தேடுகிறவன் கண்டடைகிறான். இயேசு சொன்னார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். உயிருள்ளவரே, எங்களுடைய காலம் முழுவதும் ஒவ்வொரு நிலையிலும் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உம்மையே தேடி வர வேண்டும். வாழ்வின் ஊற்றாகிய உம்மிடம் வந்தாலே எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை அறிந்து உணர்ந்து வாழ அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.